Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதிமுகவை கபலீகரம் செய்கிறதா தாவேகா என்றுதான் இன்றைக்கு நாம் ஜனத்தின் குரலை பேச இருக்கிறோம். ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால், அதிமுகவில் எம்எல்ஏக்களாக இருந்த 4 பேர், நேற்று 3 பேர், இன்று ஒருத்தர் என்று அடுத்தடுத்து பதவியிலிருந்து விலகுறாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. அடுத்த விலகிய அதே வேகத்தில் தாவேகாவில் இணைகிறாங்க. இணைகிறவர்கள் நாங்கள் சுயநலத்துக்காகலாம் தாவேகாவில் இணையலை, சுயமரியாதைக்காக இணைகிறோம், தொகுதி மக்களுடைய நலன் கருதி இணைகிறோம் என்று தெரிவித்திருக்காங்க. ஆனால் மறுபுறம் அது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. என்ன விமர்சனம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு குதிரை பேரத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் இந்த நடைமுறை என்பதெல்லாம் இருக்குது. மின்னல் வேகத்தில் விலகுறாங்க, மின்னல் வேகத்தில் ஏற்கப்படுகிறது, மின்னல் வேகத்தில் இன்னொரு கட்சியில் இணைகிறாங்க என்பது சந்தேகத்தை எழுப்புகிறதுன்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து இதற்கு எதிர்மறையான விமர்சனங்கள், ஏற்கத்தக்கதல்ல, அரசியல் அறம் அல்ல என்றெல்லாம் அங்கிருந்தும் விமர்சனம் வருது. தாவேகாவுடைய தேர்தல் பிரிவினுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவுடைய பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அமைச்சர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்கிறார், தாவேகாவுக்கு இணைகிறவங்கள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் இணைகிறாங்க, யாரையுமே நாங்கள் அவர்களை கட்சியை உடைக்கிறது இந்த மாதிரி சொல்கிறது குற்றச்சாட்டுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அது அவர்கள் தோல்வியை மறைக்க எங்கள் மேலே ஒரு பழியை சுமத்துறாங்க. ஆனால் தாவேகா தான் புதிய அதிமுக. அதிமுகவுடைய தொண்டர்களை சகோதரர்களாக தோழமை உணர்வோடு, அன்போடு, நம்பிக்கையோடு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்கிறதா தாவேகா என்கிற கேள்வி எழுகிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா, அரசியல் விமர்சகர் CK மதிவாணன், சற்று நேரத்தில் நேரலையில் பிரியதர்ஷினி ராகுல், உச்சநீதிமன்றத்துடைய வழக்குரைஞர், அரசியல் விமர்சகர் சுசில் ராஜ்குமார் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். துரை கருணா சார், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய ஆய்வாளராகவும் நீங்கள் இருக்கிறீங்க, மூத்த பத்திரிகையாளர், அதிமுகவுடைய தொடக்க காலத்திலிருந்து நீங்கள் பயணிக்கிற ஒருவர். அதிமுகவிலிருந்து மெல்ல மெல்ல தாவேகாவில் இணைகிறாங்க. தாவேகா தான் புதிய அதிமுகன்னு தாவேகாவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரும் எப்போதும் கபலீகரம் செய்ய முடியாது. இது தொண்டர்கள் பேரியக்கம். இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி அதுதான் சொல்லுவார், இது தொண்டர்களுக்கான கட்சி, அடித்தட்டு ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த பேரியக்கம் 1000 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று நிலைத்திருக்கும்னு 1977 பொதுத் தேர்தலில், முதல் பொதுத் தேர்தலின் போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசினார். காலச்சூழல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மக்கள் செல்வாக்கு, 100% தொண்டர்களின் ஆதரவோடு பயணித்ததால் அவர் தொடர் வெற்றிகளை பெற முடிந்தது. 77, 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், 74 புதுச்சேரியை ஆட்சி கைப்பற்றும் தேர்தல், 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி. கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகள் இந்த மண்ணை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார். நீண்டகால பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா கூட குறிப்பிட்டாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கு. 100 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக 10 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த கட்சி என்னென்ன பாடுபட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். அதுதான் சொல்றேன். இப்போ இந்த 2 பெரும் தலைவர்களுடைய அணுகுமுறை இன்றைய அதிமுகவை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான். அவர் தாந்தோன்றித்தனமாக எதேச்சதிகார போக்கில் சர்வாதிகாரத்தனத்தோடு செயல்பட்டு விளைவு. இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, அனைவரையும் அரவணைத்து, தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்து இந்த கட்சியை கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 48-50% என்கிற அளவுக்கு வாக்கு வங்கி இருந்தது. தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி, நம்பர் 1 அரசியல் கட்சி அதிமுக என்கிற நிலை இருந்தது அந்த இருவரும் தலைவர்கள் காலம் வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவிலேயே 3வது பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கி விட்டு போனார். இந்த சூழலில் இன்றைக்கு அந்த 53-54 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, தோல்வியை அதிமுகவிற்கு ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. எனவே தான் நான் என்ன குறிப்பிடுறேன்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MP, முன்னாள் MLA, இந்நாள் MLAக்கள், இன்னும் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க, இந்த ஆதாய அரசியலை, பதவி பொறுப்புகளுக்கு தேடுபவர்கள் இடம் மாறலாம், அணி மாறலாம். ஆனால் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்தவர்கள், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல், எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல 2,16,00,000 உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கோன்னு,
அதில் 1 கோடிக்கு மேற்பட்டோர் புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை. இது எங்கே இருக்கிறதோ இந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் தொடருங்கிறாங்க. ஒரு சரியான தலைமை, ஒரு சரியான வழிகாட்டுதல், ஒரு சரியான புரிந்துணர்வு, எல்லோரையும் அரவணைக்கிற பண்புமிக்க ஒரு தலைமை வருமே என்றால் நிச்சயமா இது உயிர் செல்லும். எனவே 2 கேள்வி எழுது சார். நீங்க சொல்றீங்க யாராலையும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, 4 பேர் அடுத்தடுத்து விலகுறாங்க. அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள். அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவியை 1 மாதம் கூட பணியாற்றல, 20-22 நாள் தான் பதவி விலகி உடனடியாக தாவேகாவில் சேர்றாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், கூப்பா கிருஷ்ணன் என்று ஒரு பெரிய பட்டியல் அதிமுகவிலிருந்து போயிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு கேபி ராமலிங்கம் போன்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம், கேவி ராமலிங்கம் போன்றவர்கள்லாம் இணைந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. செம்மலை, தனபால் உள்ளிட்டவர்கள்லாம் விலகி இருக்கிறாங்க, எந்த முடிவும் எடுக்கலை. 1 இவர்களெல்லாம் விலகி நேரடியாக போய் தாவேகாவில் இணைகிறது. 1 ஏன் கபலீகரம் பண்ண முடியாதுன்னா மெல்ல மெல்ல இவர்களாக சென்று அங்கே கரைகிறாங்களாங்கிறது இன்னொன்று. ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லை, அதுதான் காரணங்கிறீங்க. ஆளுமை மிக்க தலைமையாக இருக்கிறதுனால தான் 25 பேர் எதிர்த்து வாக்களித்தாங்க. 5 பேர் இப்போ அடுத்து 10 பேர்னு திரும்ப எல்லோரும் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்தார். திரும்ப எல்லாரும் இபிஎஸ் நோக்கி தானே வர்றாங்க. அப்போ உறுதியான வலுவான ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால தன்னை ஒரு உறுதியான தலைமையாக காமிச்சிருக்காருல்ல. இல்லை, அதாவது இந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு 11வது தோல்வியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடுச்சு. நாம் தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த தொடர் தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று ஒரு தார்மீக பொறுப்பேற்று இவர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து, பொதுக்குழுவில் தான் இவருக்கு நிறைய ஆதரவு இருக்குல்ல, அப்போ வருகிற பொழுது ஒரு மாற்று சிந்தனை, இதை வழிநடத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு ஒரு குழு ஒன்று, உயர்மட்ட குழு. திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்தில் அதான் சொன்னார், ஒரு 12 பேர் குழுவை போட்டு அது பல்லில்லாத ஆணையம் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அந்த குழுவே கூட்டாமல் அப்படியே விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் தனித்து இயங்குவேன், நான் வைத்தது தான் சட்டம் என்கிற அந்த போக்கு, அதைத்தான் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் இந்த போக்கு தான் கட்சியை கீழே கொண்டு போயிட்டுருக்கு. எனவே ஒரு நமக்கு அதிகாரம் இருந்தால் போதும், இந்த கட்சி அதிமுக என்பது யாருடைய குடும்ப பாரம்பரிய சொத்து இல்லை, அது 2 கோடி தொண்டர்களினுடைய சொத்து. இதை ஒரு தனி மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், தனக்கு இருந்த அதிகார பலம், பணபலம், படைபலை வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் ஒரு பரந்துபட்ட இயக்கத்தை ஒரு தனக்கானதாக சுருக்கி கொண்டதனுடைய விளைவு தான் அந்த தொடர் தோல்விங்கிறது தெரியல. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா 210 தொகுதியில் நாம் போட்டியிட்டு 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று அவர் சூளுரைத்து தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம், பிரச்சார பயணம் போனார். அதை நம்பி தான் இவங்க எல்லாமே நின்னாங்க. இப்போது 2021 போச்சு, 26லையும் போயிடுச்சு. தொடர்ந்து எதிர்க்கட்சியாக எப்படி பயணிப்பது, நம்முடைய தொகுதி மக்களுக்கு கூட எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற சிந்தனை இவர்களுக்கு வந்துருச்சு. இன்னொரு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும் வந்தது. அதனால தான் இந்த பிளவு ஒரு மாற்று அணி, இன்னொரு அணி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது. அவங்களுடைய கோரிக்கை என்பது பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், அது அதை பேசியிருக்காங்க, இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன பேசலாம், என்ன பண்ண போறாங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுதான் துரைக்கண்ணா, நீங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொடர்ந்து ஒரு செய்தியாளராக பதிவு செய்த ஒருவர், இப்போ 2 மாறுபட்ட கருத்து வருது. சபாநாயகருடைய அதிகாரம் சார்ந்து வர்றப்போ உங்களுக்கு சேர்த்து சார், அதாவது மேடம் சொன்னாங்க, அதாவது சபாநாயகருக்கு ரோலே கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸே கிடையாது, பேரண்ட் பாடியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னாங்க. ஸோ அப்போ அப்பாவு சார் ஏன் அதை 2 வருஷம் அந்த துணைத் தலைவர் யாருன்றத அதை முடிவு பண்ணாமல், இபிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி இப்போ டிஸ்பியூட்டே கிடையாது, அவர் லெட்டர் கொடுக்குறாரு, நாங்கள் துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை எலெக்ட் பண்ணியிருக்கோம், அவருக்கு தான் சீட்டு எங்கே கொடுக்கணும்னு. ஆனால் அப்பாவை அதை வச்சுக்கிட்டு 2 வருஷம் ஊர்காப்பானையில் போட்டிருந்தார. இப்போ மேடம் சொல்கிறது கரெக்டுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துருக்கு. நம்ம அதுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன், அதுக்கு தான் மகேஷ் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 1980லேருந்து கடந்த 45 ஆண்டுகளாக நான் சட்டப்பேரவை செய்தி சேகரிப்பாளனாக இருந்திருக்கேன். இன்று வரையிலும் கூட சென்னை தொலைக்காட்சியிலையும் அகில இந்திய வானொலியிலும் பேரவை பற்றிய நடவடிக்கை குறிப்புகளை எழுதி வருகிறேன். நான் பார்த்துட்ருக்கேன். இந்த 80-90கள் வரைக்குமே இந்த வானளாவிய அதிகாரம் என்பது பிஹெச் பாண்டியன் சொன்னீங்க, அது உண்மைதான். சட்டமன்றத்திற்கு என்று ஒரு இறையாண்மை உண்டு, நீதிமன்றங்களுக்கு என்று ஒரு இறையாண்மை உண்டு. நீதிமன்றங்களில் சட்டமன்றம் தலையிடாது, சட்டமன்ற நிர்வாகத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுங்கிறது.
ஆனால் சகோதரி சொன்னது மாதிரி 92,000க்கு பிறகு ஒவ்வொரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாற்றங்கள் வர வர கர்நாடகா பிரச்சனை, மகாராஷ்டிரா பிரச்சனையில் அவங்க தலையிட்டாங்க. இப்போ அதுதான் இப்போ பேசுகிறது. ஆனாலும் பேரவைத் தலைவருக்கு பேரவைக்கென்று ஒரு மாண்பு மரபு இருக்கிறது, விதி இருக்கிறது, அது சுயேட்சையாக முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. இப்போது ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் 1993 மதிமுக பிளவுபடுத்துகிறது திமுகலேருந்து. அப்போ துறைமுக தொகுதி செல்வராசன் வந்து மதிமுகவில் இணைஞ்சிறார். அப்போ மதிமுக பொதுச் செயலாளர் திமுக 2 உறுப்பினர்கள் தான். ஆமாம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேரவைத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதிமுகவில் இணைந்ததால் பேரவையில் அவரை மதிமுக உறுப்பினராக அங்கீகரிக்க வேண்டும்னு. அப்போ பேரவைத் தலைவர் சொல்கிறார், இந்த உறுப்பினர் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இங்கு பதவி பிரமாணம் எடுத்து பதிவு செய்திருக்கிறார். இந்த 5 ஆண்டுகளும் அவர் திமுக தான் அப்படின்னு பரிதி இளவெழுதி திமுக 1, திமுக 2 செல்வராசன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது அந்த காலகட்டம். இப்போ அந்த மாற்றம் சட்டம் வந்து இதில் தலையிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதையும் தாண்டி உள்ள இப்போ பேரவைத் தலைவர் வந்து இந்த 2 பிரிவுகள் கொடுத்துருக்கு. நீங்கள் சொன்னீங்களா 25 மேலே நடவடிக்கை எடுங்கன்னு இந்த 22 உறுப்பினர் கொண்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அது இப்போ 27, 28 அது இப்போ இந்த பக்கம் மாறிடுச்சு, இந்த பக்கம் மாறிடுச்சு. அப்ப வாபஸ் வாங்கலாம். ஆமா, இப்போ இந்த 2 தரப்பாருமே எப்படி அங்கே பேரவையில் செயல்பட வேண்டும் என்கிற முடிவை நான் இன்னும் எடுக்கலை. அவர் பேரவைத் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் கொடுத்த அந்த இது என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, மீண்டும் பேரவை கூடுகிற பொழுது நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கொறடா உத்தரவு என்பது நீங்கள் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியான அரசு கொறடா இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற குழுவுக்குமே தனித்தனியாக காங்கிரஸ் எல்லோருக்குமே ஒரு கொறடா நியமனம் இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் எங்கள் குழு தலைவரை தேர்ந்தெடுத்து கொறடாவையும் நியமித்து அதை அவரிடம் கொடுத்துருக்கிறோம். பேரவைத் தலைவர் அதை அங்கீகரித்து இந்த 22 பேரும் எங்கள் கொறடா உத்தரவை மீறிட்டாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இல்லை கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கலாம் என்று நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது, அந்த அடிப்படையில் நான் தலைவராகவும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு, எனவே அந்த 25 பேர் தான் இந்த விதி மீறி இருக்காங்க, அவங்க தகுதி இழப்பு இருக்காங்க. அப்ப இதுல பேரவைத் தலைவர் என்னன்னா, இந்த டிஸ்பியூட் வந்து என்கிட்ட பரிசீலனையில் இருக்கு, மீண்டும் பேரவை கூடும்போது தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்குள்ள நிறைய மாறிடுச்சு. ஆமா, அதுக்குள்ள நம்ம தலைப்பை ஒட்டி வந்துரும் சார். தாவேக்க ஆதரவு நிலைப்பாடுங்கிற அந்த இடத்துல தான் 2 பட்டு நிக்குது. அந்த 2 பட்டு நிற்கிறதுல தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து இணைகிறாங்கல்ல. அப்ப தாவேக்காவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் புதிய அதிமுகவே இந்த தாவேக்கா தான், எங்களுடைய வெற்றிக்காக அதிமுகவினரும் உழைத்திருக்காங்க, அவர்கள் சகோதரர்களை அன்போடு நம்பிக்கையோடு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு அழைப்புன்னு தானே எடுத்துக்கலாம். அப்போ மெல்ல மெல்ல அங்கே கரையை தானே போகுது. தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி அவர்கள் தத்துவ கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேர் பிரகடனப்படுத்தினாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க கட்சியை வளர்த்தெடுத்து முன்னுக்கு கொண்டு போகணும். இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியிலிருந்து ஆளை எடுத்து இது புதிய அதிமுகவினுடைய வரலாறு தெரியல மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் புரட்சி எம்ஜிஆர் தொடங்கிய பொழுது ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக இருந்தது. அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கின் அடிப்படையில் இருந்ததுனாலும் அரசியல் பயணம் என்பது அவர் 1920-30களில் காங்கிரஸ்காரராக இருந்து 53லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் உயிர்ப்போடு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களோடு இருக்கிறது, பயணிக்கிறது. இது நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி போகும். நான் குறிப்பிட்டது மாதிரி நீங்க வெற்றி பாதை அந்த இடத்துல தான் இப்போ போய் சேர்றாங்கல்ல. ஆமா, ஒரு விஜய் அலை ஒன்று வீசிருக்கு, யாருமே எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவுன்னு சொல்றாங்க. அப்போ 108 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்க சொல்ல இந்த அலையிலையும் வெற்றி பெற்ற 4 பேர் அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கையும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் அதிமுகவுடைய இரட்டையிலை என்பதை நின்று வெற்றி பெற்றவர்கள். அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி தானே தாவேக்காவுக்கு போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் போனாக்கா கட்சி கரையாது. இல்லை, இந்த 4 பேர் போனது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. இது சுய ஆதாயத்தின் அடிப்படையில் கட்சிக்கு செய்த தலைமை மேல விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப ஒரு தலைமை இருக்கு, நான் என்ன பண்றது, எங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும், சுயமரியாதை இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, இன்னும் கட்சிக்குள்ள இருந்து போராடணுங்கிற நீங்க இது வந்து இந்த தேர்தலில்
தாவேக்காவை 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு விசில தள்ளிட்டு இவங்க வெற்றி பெற்றவர்கள். இப்போ இவங்க தங்களுடைய தொகுதிக்கு எதுவும் பண்ண முடியல, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி, தலைவர் ஆட்சி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆமாம், நேற்று மரகத குமரன் சொன்னதே சொல்லிடுறேன். இந்த 15 நாளில் நான் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பார்த்தேங்கிறாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். தேர்ந்தெடுக்க இரட்டை இலையில் வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட போகலை. அங்கே இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக பதிவு செய்து கையெழுத்து பச்சை மையில் கையெழுத்து போட்டு அந்த மை உலரும் முன் நீங்கள் போய் இந்த நாங்கள் பதவியை ராஜினாமா செய்துட்டு நாங்கள் அங்கே போய் சேர்றேன் என்பது நிச்சயமாக இது ஒரு ஏற்புடைய கருத்தாக இல்லை. சரி, பொதுவெளிகளில் தாவேகா மீதான விமர்சனம் வந்துடும். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ எல்லா தலைவர்களுமே அங்கே இருக்கிற விசிகா உட்பட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்பட அந்த ஆட்சிக்கு, தாவேகா ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவர்களே கடுமையான விமர்சனத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான குதிரை பேர அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே புதியவர்கள் அரசியலுக்கு இவர்கள் அரசியல் புரிதலோடு இந்த விஷயங்களை கையாளணும். ஏன்னா பல காலங்களில் இருந்துக்கு சட்டப்பேரவையில் ஐயா சொன்னது மாதிரி தாவேகாவில் காங்கிரஸில் ஒரு 8-9 எம்எல்ஏ ஒட்டு காங்கிரஸ்னு கூட 90களில் இருந்திருக்கிறாங்க. பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டு 4 பேர் தனியாக இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே பேரவையில் இருந்திருக்கு, அது நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்படி வெளிப்படையாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 20-21 நாளில் ஒரு 4 பேர் அதை ராஜினாமா பண்ணிட்டு தேவைக்கு வரதை ஏற்கக்கூடாது என்பதை நிறைவு கருத்து. இல்லை, தமிழக வெற்றி கழகத்திடம் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த தீய சக்தி ஆட்சியை அகற்றிட்டு ஒரு தூய சக்தி ஆட்சியாக வரும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி கொடுத்ததுனால இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக விஜய் வந்திருக்காருங்கிற எதிர்பார்ப்பிற்கு நிறைய செய்வாங்க அப்படின்னு. ஆனால் அதில் கவனம் செலுத்தாமல் இது போன்ற சொன்ன திமுக எதிர்ப்பு மிக வலுமையாக இருக்கிறதுனால தாவேக பக்கம் அதிமுக வாக்குகள் நகருதா, வாக்கு வங்கி நகருதா, இதுல நகருமா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இவங்க சிவிசெல்மை என்ன சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டோம், தேர்தல் பணியாற்றினோம், அது நடக்கவில்லை. இப்போது மக்கள் ஜனநாயக ரீதியில் திமுகவை வீழ்த்தி தாவேகாவை ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் அதை நட்பு ரீதியாக ஆதரிக்கணும்னு சொன்னார். இப்போ அது வேறு மாதிரி திசையில் போயிடுச்சு. நான் குறிப்பிடுவது என்பது இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு பின்னடைவு வருமே என்றால் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் அவப்பெயர் வந்துவிடும். இதில் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே சார். 15 நாள்ல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் காபந்து அரசு தான் இருக்கு. காபந்து அரசுல நடக்காத கொடுமைகள், மின்வெட்டு, இவ்வளவு படுகொலைகள், சிறுமிகள் படுகொலை, நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.